திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 32. கொங்கணர் மீண்டும் தவமேற்றச் சென்றுவிட்ட நிலையில் அழகிய மணவாளதாசனின் மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் நந்திபுரம் சீரோடும் சிறப்போடும் விளங்கத் தொடங்கியது. ஆலயத்தை செம்மையாக வழிநடத்தியதின் பயனாக மாதம் மும்மாறி பொழிந்தது. பயிர்கள் செழித்து வளர்ந்தன. பசி, பட்டினி, பஞ்சம் என்ற சொற்களுக்கே இடமில்லாதபடி நந்திபுரம் விளங்கியது. பல சித்த புருஷர்களும் கொங்கணர் குறிப்பிட்டது போல விடிகாலை இரவில் எவருக்கும் எந்த இடையூறுமின்றி தங்கள் பூஜைகளையும் வேள்வியையும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்து மகிழ்ந்தவர்களாக இருந்தனர். கொங்கணர் ரசவாதத்தில் செய்த தங்கக்கட்டியோடு கோயில் நகைகள் கோயில் கஜானா அறையில் பாதுகாப்பாகவே இருந்து வந்தது. காலம் இப்படியே போய்விடுமா என்ன? கிபி 13ஆம் நூற்றாண்டில், குறிப்பாக 1323ஆம் ஆண்டு தென்பகுதியின் மீது அப்போதைய டெல்லி சுல்தானின் படைகள் படையெடுத்து வந்தன. மாலிக் கபூர் என்பவன் தலைமையில் பல ஆலயங்கள் சூறையாடப்பட்டன. அரசனுக்கு பிறகு அதிக நிதியுடன் தங்கமும் வைரமும் ஆலயங்களில்தான் இருந்தது. எனவே ஆலயங்களை குறிவைத்து தாக்கிய அழித்தனர். இதில் பல ஆலயங்கள் நிர்மூலமாகிவிட்டன. சோழ நாட்டில் திருவரங்க ஆலயத்து உற்சவ மூர்த்தியை தூக்கி கொண்டு பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் மாறு வேடத்தில் திருவரங்கத்தை விட்டு மதுரைக்கு சென்றார். பிறகு அங்கிருந்து எட்டயபுரம், திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு, மேல்கோட்டை, திருப்பதி என்று ஊர் விட்டு ஊர் அந்த விக்கிரகம் சென்றபடியே இருந்தது. 60 ஆண்டுகள் கழிந்த நிலையில் விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கிய பொழுது 1371ஆம் வருடம் அது திருவரங்கத்தை அடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. காஞ்சிபுரத்திலும் காஞ்சிவரதன் காஞ்சியை விட்டு பிரிந்து அரியலூருக்கு அருகிலுள்ள உடையார்பாளையம் ஜமீனில் அடைக்கலம் புகுந்தார். ஜமீன் குடும்பம் வரதராஜ பெருமாள் திருமேனியையும் நகைகளையும் ரகசியமாக பாதுகாத்து வந்தது. புகழ்பெற்ற ஆலயங்கள் அவ்வளவுமே மிலேச்சர்களின் பிடியில் சிக்கி சீரழிவதை பார்த்த ஆலய நிர்வாகிகள் இந்த கட்டிடத்தில்தான் தங்கள் ஆலய சொத்துக்களை பாதுகாக்க பல வழிமுறைகளை கையாண்டனர். நந்திபுரத்திலும் அழகிய மணவாளதாசனுக்கு பின்வந்த அவனுடைய வாரிசுகள் சிவநிதியான கொங்கணரின் ஒரு பார தங்கத்தையும் முக்கியமான தங்க ஆபரணங்களையும் கவசங்களையும் மிலேச்சர்களின் கையில் சிக்கிவிடாமல் இருக்க அதை ஆலயத்தின் சுரங்க வழியை பயன்படுத்தி நவத்வார குகை பகுதிக்கு சென்று அங்கே புலிகள் வந்து உறங்கிடும் ஒரு குகைக்குள் வைத்துவிட்டனர். அரங்கசுவாமி ரகசியம் என்பது அரங்கனுக்கும் மந்திரிகள் சிலருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருந்தது. இந்த வேளை கொங்கணரும் சூட்சும வடிவில் ஆலயத்தை பாதுகாத்து வந்தார். இந்த குழப்பமான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு கொள்ளை கூட்டம் தங்கத்தை கொள்ளையடிக்க முயன்றது. அதற்காக அவர்கள் ஆலயத்தை நோக்கி வந்தபொழுது மேய்ச்சலுக்காக கிடைநிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மாடுகள் மிரண்டு எழுந்து அந்த கூட்டத்தின் மேல் மோதி தங்கள் கொம்புகளால் அவர்களை கிழித்து எறிந்தன. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் ஓடிவிட்டனர். மாடுகள் மிரண்டு சென்று முட்டிய சம்பவத்தை அவற்றை மேய்த்திடும் கீதாரியால் கூட அனுமானிக்க முடியவில்லை. நந்தியம் பெருமானை மாடுகளுக்குள் புகுந்து வந்தவர்களை துரத்தியதாகத்தான் கருதினான். இந்த சம்பவம் தங்கத்தையும் நகைகளையும் காப்பதில் அப்போதைய அரசனாக விளங்கிய அழகிய மணவாளதாசனின் கொள்ளுப்பேரனான செங்கல்வராயன் என்பவன் வரையில் அவனை பெரிதும் கவலைக்கு உள்ளாக்கியது. ஒரு நிரந்தர பாதுகாப்பு குறித்து அவன் யோசிக்கத் தொடங்கினான். பாபு திரும்ப திரும்ப இந்த காட்சியை ஓடவிட்டு பார்த்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரியா, இப்போ நாம் பார்க்குறது பொய்யா, இல்லை இதுக்கு முந்தி நாம் பார்த்தது தான் பொய்யா என்று நகத்தை கடித்து கொண்டே பிரியாவிடம் கேட்டான். கச்சிதமாக அப்போது அவளது ஃபோனிலிருந்து அழைப்பு. பிரியாவின் சிஇஓ திவாகர் தான் பேசினார். பிரியா, ஏதோ அதிசயமான ஒரு வீடியோவை அனுப்புகிறேன்னு சொன்னியே, எதுவுமே வந்த மாதிரி தெரியலையே. பிரியா, என்னாச்சு? நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? சாரி சீஃப், பெரிய அதிர்ச்சியில் நான் இருக்கேன். அதுதான் நீங்கள் பேசுறதுக்கு கூட பதில் சொல்ல முடியல. என்னாச்சு பிரியா? பிரியா வீடியோவை பற்றி விவரமாக சொல்லி முடித்தாள். நீ சொன்னதெல்லாம் நிஜமா? நாங்கள் வீடியோவில் கால்களை பார்த்தது நிஜம், அது மறைஞ்சதும் நிஜம். பெரிய கண்கட்டாலே இருக்குது. இங்கே பல விஷயங்கள் அப்படி இருக்குது சீஃப். புதையல் ரகசியம் அவ்வளவையும் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கின்றது. அதை ஒரு கிணத்துலேருந்து எடுத்து நம்ம பாபு
ஆனால் கழுகு மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டார். நீ ஏன் கொடுத்த பிரியா? அது எங்கள் பெட்டின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்படி ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்க முடியபடி எங்களுக்கு வழிகாட்டின வள்ளி பொண்ணு வாயை விட்டுட்டா. சரி, என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துருக்கலாமே இல்லையா? நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே என்ன வேணா பேசலாம் சீஃப். ஆனால் நாங்கள் மூணாம் மனுஷங்க. புதையல் விஷயமும் போலீஸ் என்கொயரியிலே இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான சென்சிட்டிவ் மேட்டர். அதை நாம் நம்ம டிஆர்பிக்காக படம் பிடிக்க விரும்புகிறத எப்படி சார் அனுமதிப்பாங்க? வாஸ்தவத்திலே அந்த பெட்டி ஊர் பெரிய நாயக்கர் வீட்டு ப்ராப்பர்ட்டி வேறு. அப்போ இந்த புதையல் மேட்டர் அவ்வளவுதானா? நமக்கு சென்சேஷனலாக எதுவுமே கிடைக்காதா? இல்லை சார், ஒரு சின்ன ஹோப் எங்களுக்கு கிருஷ்ணன் ரூபத்தில் இருக்குது. ஓ, அந்த இஎஸ்பி மேன், am I right? எக்ஸாக்ட்லி. இந்த புதையல் சம்மந்தமாக சில ஃப்ளாஷ் அவனுக்கு முன்னமே ஏற்பட்டு இருக்குது. ஆகையால் அவனை உரசுனா திரும்ப சில ஃப்ளாஷ் கிடைக்கலாம். அதில் நாங்கள் மூவ் ஆக சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். குட், விடாதே அவனை. அப்படியே போலீஸையும் ஃபாலோ பண்ணு. அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம ரைட்ஸை சொல்லு. அவசியப்பட்டா நான் எங்கள் ஐஜியை பார்த்து கூட பேசுகிறேன். இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சீஃப். நீங்கள் சில ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகளுக்கு இருக்குது. நான் கிருஷ்ணனை மட்டும் இல்லாமல் ஒரு குறி சொல்கிற லேடி, அப்புறமா என்னுடைய தம்பி பிழைக்கமாக இருந்த ஒரு சித்தர், இவங்களே எல்லாமும் சந்திக்க போகிறேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த செகண்ட் வீடியோ எரேஸ் ஆனது தான் எப்படின்னு எனக்கு புரியலை. அந்த பறவையோட கால் மனித காலாக மாறினதும் அந்த காலில் ஒரு செம்பு வளையம் இருந்தது கூட என் மனசில் அப்படியே நின்றுடுச்சு. நீ எதுக்கும் அந்த பறவை வீடியோவை எனக்கு அனுப்பி வை, நான் பார்க்குறேன். இப்போவே அனுப்பி வைக்கிறேன் சீஃப். ஃபோனை முடக்கி டேபிள் மேல் வைத்தபடியே பாபுவை பார்த்தாள். சீஃப் என்ன பேசினாருன்னு நீ சொல்லவே வேண்டாம் பிரியா. ஐ நோ. சரி, அடுத்த திட்டம் கிருஷ்ணன் வரட்டும். இருவரும் கிருஷ்ணனுக்காக காத்திருக்கத் தொடங்கினர். போலீஸ் ஸ்டேஷனுக்குள் உற்சாகமாக நுழைந்தார் லக்ஷ்மணன். சேரில் அமர்ந்திருந்த கான்ஸ்டபிள் கண்ணப்பன் நிமிர்ந்து பார்த்தார். கண்ணப்பன், அந்த பெட்டி கிடைச்சிடுச்சுவே. அதுக்குள்ளே இருந்த செப்பேடு, அப்புறம் ஒரு பூத பொம்மை, கோணி ஊசி, அம்புட்டையும் இதோ செல்ஃபோனில் கேமரா ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் என்றபடியே கண்ணப்பன் முன் சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தார் லட்சுமணன். அட்டகாசம் சார். எப்படி சார் பெட்டியை கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு நான் இங்கே லாக்கப்பில் இருக்கிற மந்திரவாதிக்கு தான் நன்றி சொல்லணும். 2 விஷயம் சொன்னான் அவன். ரெண்டும் அப்படியே நடந்துருச்சு. அந்த ரகசியம் என்னான்னு தெரிஞ்சிடுச்சா? திரவியமாய்க்க சாரை பார்த்துட்டிங்களா? அவன் ஒரு கோழை கண்ணன். 3 செப்பேட்டில் ஒன்றை படிச்சுட்டே மனுஷன் கழண்டு போயிட்டாரு. இனி அவர் வேலைக்கு ஆக மாட்டார்னு நாமளே மோதி பார்த்துட வேண்டியது தான் நேரடியாக. சார், நான் அந்த ஃபோட்டோக்களை பார்க்கலாமா? நீங்களும் தானே கண்ணப்பன் கழண்டு கிடைக்கீரு. இப்போ நான் பெட்டியை கண்டுபிடிக்கவும் என் மேலே நம்பிக்கை வர தொடங்கிடுச்சோ? இப்போவும் எனக்கு பெருசாக நம்பிக்கை எல்லாம் வந்துடுது சார். அதே சமயம் இந்த மட்டும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறது தப்பில்லையே. தூரம் நின்று வேடிக்கை பார்க்காம கூட இருந்து கை கொடியா? சரிங்க சார், அந்த ஃபோட்டோக்களை கொஞ்சம் காட்டுறீங்களா? கண்ணப்பன் கேட்க லட்சுமணனும் செல்ஃபோனில் கேலரியில் இருந்த அவற்றை அவனுக்கு காட்டினார். முதல் செப்பேட்டில் வட்டெழுத்துக்களால் ஆன 6 வரி பாடல். அடுத்த செப்பேட்டில் கோயில் கட்டிட வரைபடம் அச்சு அசலாக இருந்தது. அதில் திசை குறிப்பும் இருந்தது. கோடு ஆழமாக போடப்பட்டு இருந்தது. அது அப்படி கோயிலை படம் பிடித்தும் காட்டியது. 3வது செப்பேட்டில் ஒரு பாடல். ஆனால் செப்பேட்டு பாடல் வரிகளை கண்ணப்பனால் படிக்க முடியவில்லை. சார், என்ன சார் இது? கோயில் பிளான் ஸ்கெட்ச் ஆட்டம் அப்படியே இருக்குது. ஆமாம், கோயிலோட ப்ளூ பிரிண்ட் பிளான் தான். நல்லா அழுத்தமாக திக்காக வரைஞ்சிருக்காங்க. தப்பு செதுக்கி இருக்காங்க. மற்றபடி இந்த பாட்டை என்னாலையும் படித்து விளங்கிக்க முடியல. பாட்டுக்கு உள்ளதான் செய்தி இருக்குது. முதல் செப்பேட்டை படித்த திரவியமாணிக்கம் 2வது 3வது பார்க்கக்கூட இல்லை. தூக்கி என் கையில் கொடுத்துட்டு கும்பிட போட்டுட்டாருன்னா பார்த்துக்கங்களே. சரி சார், இந்த பொம்மை அப்பால குத்தூசி எதுக்கு சார்? தெரியல. இதுக்கும் விடை பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? எதுக்கு இருக்கான் மந்திரவாதி ராயன்? இது கிடைக்க போகிறத சூசகமாக சொன்னவன் இதை பார்த்துட்டு நிச்சயம் ஏதாவது சொல்லுவான். வாங்க போய் அவன் வாயை கிண்டி பார்ப்போம் என்றார். லாக்கப் அறை பூட்டை உடைத்து கொண்டு திறந்து கொண்டு உள்ளே சென்றனர்.
ஸ்டேஷன் வாசலில் சென்ட்ரி போலீஸ்காரர் நின்று கொண்டிருக்க ரைட்டர் அம்மாசிமுத்து புதிய கம்ப்யூட்டரோடு தனி அறை டேபிளில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஹெட் கான்ஸ்டபிளும் ஏட்டும் ஒரு பக்கம் ரைடு போயிருந்தனர். சந்தர்ப்ப சூழல் லக்ஷ்மணனுக்கு ஸ்டேஷன் வரையில் மிகவும் சாதகமாக இருந்தது. காட்டழகி ராயன் முன்னால் சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவர் அவனை சிந்தனையோடு பார்த்தார். கண்ணப்பன் அருகில் நின்று கொண்டிருந்தார். எந்தா சாரே, போன காரியம் பழமோ என்றபடி அவன் பேச ஆரம்பித்தான். பழமும் இல்லை காயும் இல்லை ராயா, ஆனால் நீ சொன்னது ரொம்ப சரி. அந்த டிவிக்காரர்களை ஃபாலோ பண்ண சொன்ன பண்ணினதில் பெட்டியே கிடச்சிடுச்சு. அடுத்து அது திரவியமாணிக்கம் வேலைக்கு ஆக மாட்டார்களே, அதுவும் அப்படியே நடந்துடுச்சு. சரி சரி, பெட்டி சரக்க படம் பிடிச்சோ என்ன? பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிற. பெட்டி பத்திரமான நாயக்கர் வீட்டில் இருக்குது. அதோட ஃபோட்டோ இப்போ என் செல்ஃபோனில் இருக்குது. ஆனால் எதுவுமே புரியலை. ஒரு தமிழ்காரன் நீங்களுக்கே புரியாதீங்கள். ஞான் ஒரு மலையாளி. ஞான் எங்கன வாசிக்கும்? அப்போ நீ இந்த செப்பட்டை முன்னியே பார்த்துட்டியா? ஞானும் அந்த காவக்கார சிங்கமுத்துவும் தலையை பிச்சுக்கிட்டோம். பட்ஸே விடை தண்ணிலே தான் இருக்குது. ஆமாம், உன் யட்சிக்கு தமிழ் வட்ட எழுத்தெல்லாம் படிக்க தெரியாதா? அதில் பீஜாட்சரமாக மந்திர எழுத்துக்கள் உண்டு. யட்சி நோக்கிட்டில்லா. சரி, இதை பார்த்த சிங்கமுத்து அப்புறம் என்னதான் செய்தான்? அவன் ஞங்களைப் போல் ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலை. இதை கொண்டு ரகசியத்தையும் அறியில்லா. அவசரப்பட்டு காட்டுப்பக்கம் போய் மறிச்சு போய். சரி, இப்போ நான் என்ன செஞ்சா இந்த விஷயம் தெரிய வரும்? ஞா எச்சியிடம் சோதித்து கொண்டு பறையிட்டோ சொல்லு. அப்படி என்ன சோதிச்சே? எங்களை விட பெண்குட்டி வலியவாளான்னு. அவளினும் வலியவள். இந்த ஸ்தலத்தாண்டே ஒரு விசேஷ மனுஷானும். விசேஷ மனுஷன்னா யாரையா சொல்கிற? ஞான் எச்சி கொண்டு பறையின்னு போல் அவனும் பறையும். ஒரு பாவப்பட்ட கொச்சுக்குட்டி மகனானு அவன். நீ யாரை சொல்கிற? லக்ஷ்மணன் தாடையை தடவத் தொடங்கினார். சார், இன்னுமா புரியல? அந்த கிருஷ்ணனைத்தான் சார் சொல்கிறான் இவன் என்று எடுத்து கொடுத்தார் கண்ணப்பன். ஓ, அந்த அருள்வாக்குக்கார பையலா? அப்போ அவனை போய் பார்த்தா இது என்னான்னு தெரிஞ்சிடுமா? அதே படிப்பறிவே இல்லாதவன் நம்மளாலேயே இந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி படிக்க முடியல, அவனால் எப்படி முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. யட்சி பறஞ்சதை ஞான் பறஞ்சு. ஞான் நீங்கள் வசம் அகப்பட்டிருக்காவற்றில் மறைஞ்சிருந்து அவனை பின்தொடரும். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இது இல்லாமல் எதுக்கு? இதோட பிரயோஜனம் போக போக தெரிய வரும் சாரே. அப்புறம் அந்த அச்சுப்பொறியும் அவசியம். ஓ, அது ஒன்று இருக்குதா? இந்த குழப்பத்தில் அதை மறந்தே போயிட்டேன். சாரே, என்னை வெளியே விடு. அவனை ஞான் ரகசியமாயிட்டு நோக்கி பின்தொடரும். ஏன், அதை எங்களால் செய்ய முடியாதாக்கும். அப்போ ஞாங்கள் என்னை இன்னும் நம்மளை அப்படித்தானே? சாரே, பார்க்க அரெஸ்ட் பண்ணி இருக்கேன் உன்னை. எப்படி இல்லையா உன்னை வெளியில் விட முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ பேச முடியாமல் உன் நினைப்பே இல்லாதவனாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவன். மறந்துட்டியாத? நீங்கள் விடும் இதையும் ஞான் பறையில்லா. யட்சி பரஞ்சு. மந்திரவாதி ராயன் ஒரு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு சொன்ன விதமே மிகவும் வில்லத்தனமாக இருந்தது. எரியா யோசித்து ஒரு முடிவுக்கு வரேன் என்று அங்கிருந்து விலகி தன் சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டார் லக்ஷ்மணன். கண்ணப்பனும் கூடவே சென்று நின்றார். என்ன சார், குழப்பமாக இருக்கா? குழப்பமாவா? ஓடிலாமான்னு இருக்குது சார். இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. யட்சி சொல்கிறான்னு சில விஷயங்களை தான் சொல்கிறான். முக்கியமானதை கேட்டால் அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறான். இவன் இதுக்காகனே இந்த ஊருக்கு வந்தவன். சரியான மாய்மாலக்காரன் சார் இவன். சரிங்க கண்ணப்பன், ஆனால் இவனால் தானே ஏதோ இந்த அளவுக்காவது நமக்கு தெரிய வந்திருக்குது. இவங்கிட்ட தொங்குறதுக்கு நீங்கள் நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்கிட்டேயே பேசிடலாம் சார். அவர் தான் பயந்து போய் கிடக்கான்னு சொன்னேன்ல. அப்போ வேறு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை பார்ப்போம். இப்படி புதுசாக இதுக்குள்ளேயே ஆளுங்க இன்க்ளூடிட்டே போனால் கடைசியில் நமக்கு தாயான சிரமம். உங்களுக்கு கொழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை சார். விடுங்க, முதல்ல அந்த பொரியை நாயக்கர் வீட்டிலேருந்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே இதை பற்றி யோசிப்போம். சார், ஒரு விஷயம். இதுக்கு அர்த்தத்தை மட்டுமாவது நீங்கள் திரவியமாணிக்கம் சார்கிட்ட கேட்கலாம்ல. அவர் பிக்சருக்குள்ளேயே வர வேண்டாம். கண்ணப்பன் இறுதியாக சொன்னது லக்ஷ்மணனுக்கு பிடித்தது. கரெக்ட்,
இது நல்ல ஐடியா, புறப்படுங்க இப்போவே. அவர் பாட்டு கிளம்பி எங்கேயாவது போயிட போகிறாரு என்று அப்பொழுதே லட்சுமணன் கிளம்பினார். வெளியே வந்து பைக்கை உதைத்து கிளப்பும் பொழுது யதார்த்தமாக அருகிலுள்ள மரக்கிளையில் பார்த்தார். மரத்தின் மேல் அந்த பறவை. அன்று ஆலயத்துக்கு வந்திருந்தான் அழகிய மணவாளதாசனின் கொள்ளுப்பேரனான செங்கல்வராயன். ஆலய ஸ்தானிகர் வரவேற்று தரிசனம் செய்வித்தார். செங்கல்வராயனுடன் அப்பொழுதுதான் திருமணமாகியிருந்த அவன் தர்மபத்தினியான லட்சுமி உடையாளும் வந்திருந்தாள். அப்படி வந்தவள் ஆசையாக கோயில் விழிகள் ஜொலித்திட பார்க்கலானாள். அதை செங்கல்வராயனும் கண்டான். உடையாள் ஒரு புதிய உலகிற்கு வந்தது போல் இருக்கின்றதா என்று கேட்டான். ஆம் பிரபு, இங்கு வந்தது முதலே என்னுடைய மனம் பஞ்சு போல ஆகி நான் ஒரு இனம் புரியாத நிம்மதியை உணர்கின்றேன். அதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பு. சொல்லப்போனால் இங்கு வருவோரின் பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் பூரண மன அமைதி பெற வேண்டும் என்றே இதை கொங்கண சித்தர் வடிவமைத்து தந்ததாக என் தந்தை சொல்லுவார். அது முக்காலும் உண்மை. ஆம், இங்கொரு அழகிய நந்தி கூட இருப்பதாக கூறுவார்களே. பரவாயில்லையே, நந்தி பற்றி நீ தெரிந்து வைத்திருக்கின்றாயே. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன? என் தாயும் தந்தையும் இங்கு அரசாங்க விஷயமாக வந்த சமயம் இந்த ஆலயத்திற்கும் வந்திருக்கின்றனர். வந்த இடத்தில் என் தாயான மீனலோச்சினி தேவியார் நந்தியின் காதில் நீங்கள் மருமகனாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார். அது பலித்து நீங்கள் மருமகனாகவும் கிடைத்து விட்டீர். அதை என் தாய் சொல்லி சொல்லி பூரித்து போனார்கள். அடடே, இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கின்றதா? நீ சொல்வதை வைத்து பார்க்கையில் நான் கூட நந்தியப்பெருமானிடம் என் கவலைக்கு மருந்து கேட்கலாமா என்று பார்க்கின்றேன். ஆனால் எந்த காரணம் கொண்டும் ஆசை நிமித்தம் சுயநலமாக நந்தியம்பெருமானிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்பது எனக்கான கட்டளை. செங்கல்வராயன் நந்தி சந்நிதியை நோக்கி நடந்தபடியே பேசினான். உங்களுக்கு கூட கவலையா? நாட்டில் எல்லோரும் நல்ல விதமாகத்தானே வந்துள்ளது? லட்சுமி உடையாள் திருப்பி கேட்டாள். இந்த நல்லது தொடர்ந்து நீடிக்குமா என்பதே என்னுடைய கவலை. கொள்ளையும் களவும் பெருகி வருகின்றதே. உங்களுடைய பேச்சு எனக்கு புரியவில்லை. விவரமாக கூறுங்கள். உடையாள், நான் ஒரு சிற்றரசன். இந்த சிற்றரசு பாண்டிய பேரரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு, கப்பம் கட்டும் அரசு. ஆனால் அந்த பேரரசோ மிலேச்சர்களின் வசம் அவ்வப்பொழுது அகப்பட்டு கொண்டுகிறது. இப்போது அது நாயக்கர்கள் வசம் இருந்தாலும் இதுவும் நிரந்தரமில்லை. இவர்களாலும் நீடிக்க இயலாது என்கின்ற ஒரு சூழல்தான் இப்பொழுது நிலவி வருகிறது. இதனால் ஸ்திரமில்லாத அரசியல் சூழல் உருவாகி அது சமூக விரோதிகளுக்கு இடம் கொடுப்பதாக இருக்கிறது. இது தமிழனுக்கான மண். ஆனால் பிற மொழிக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு தமிழன் முடங்கி போவதை என்னால் சகிக்க முடியவில்லை. நேற்று பொதிகை மலையில் தவம் புரிய வந்த ஒரு திரிகால ஞானியை நான் அரசவையில் சந்திக்க நேர்ந்தது. ஜோதிட சாஸ்திரத்தை கரைத்து குடித்திருக்கும் அவர் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த பாரத தேசம் அடிமைப்பட்டுத்தான் கிடக்கும். கடல் கடந்து வந்ததெல்லாம் இந்த தேசத்தை கைப்பற்றுவர் என்றார். எதனால், எப்படி என்று கேட்டேன். கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றன, நான் என்ன செய்வது என்றார். அதற்கு உதாரணமாக வடமேற்கில் உள்ள கோபகபுரியை, தற்போதைய கோவா, போர்ச்சுகேயர்கள் என்கின்ற மிலேச்சர்கள் வசப்படுத்தியதை குறிப்பிட்டார். அங்கு வாழ்ந்து வந்த பிராமணர்களை எல்லோரும் பார்த்திட தூக்கிலிட்டு சுட்டும் கொன்றுவிட்டதாக அவர் கூறிய பொழுது துப்பாக்கி என்கின்ற புதுவகை ஆயுதம் இருப்பதே அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது. நமது சிற்று அறிவை பண்டிதர்களுக்கு புராணத்தில் இருக்கும் ஆழம் நடப்பு சரித்திரத்தில் இல்லை. சரித்திரம் ஞானம் வேண்டும் என்றால் இவர்கள் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை புரிந்திருப்பதோடு நம்மை சுற்றியுள்ள ஆட்சியாளர்களை பற்றி எல்லாமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நமக்கும் அதை கூறி வழி நடத்த வேண்டும். ஆனால் நம் அவை பண்டிதரான தாளமுத்து பிள்ளைக்கு நம் தென்னாட்டு அரசியலே தெளிவாக தெரியவில்லை. என்ன செய்வது? செங்கல்வராயன் அழுத்து கொண்டான். நந்தியின் திருச்சன்னதி வந்துவிட்டது. லட்சுமி உடையாள் நந்தியம்பெருமானை சுற்றி வந்து வணங்கி நின்றாள். கொண்டு வந்திருந்த மலர் மாலையை அதற்கு சூட்டி மகிழ்ந்தாள். வெகுநேரம் உற்று பார்த்தபடியே அங்கு நின்றிருந்தாள். அரசனும் அரசியும் வந்திருப்பதால் பொதுமக்கள் தேக்கி நிறுத்தப்பட்டு அவர்கள் இருவர் மட்டுமே அங்கு இருந்தனர். அவர்களுக்கு சற்று தூரத்தில் கற்பூரத்தட்டோடு குருக்கள் நின்றபடி இருந்தார். அரசிக்கு ஒத்தாசையாக வந்த சேடிப்பெண் மலர்கூடையுடன் குருக்களுக்கு அருகில்
தலை குனிந்து நின்றிருந்தாள். இப்படி ஒரு சூழல்தான் லட்சுமி உடையாள் நந்தியம்பெருமானை வியப்புடன் நோக்கி கொண்டிருந்தாள். உடையாள், சொல்லுங்கள் பிரபு, இந்த சிலையை பிரபு உயிர் பெற்று எழுந்து வரும் இப்படித்தான் நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்றால் நீங்களும் அதை பார்த்ததில்லையா? அந்த பாக்கியம் இதுவரை எனக்கு வாய்க்கவில்லை. எனக்கும் அந்த காட்சியை பார்க்க ஆவலாக உள்ளது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கோயிலை கட்ட பெரும் காரணமாக இருந்த கொங்கண சித்தர் தன் ரசவாத திறமையால் தங்கம் செய்து அதை கொண்டுதானே இந்த கோயில் உருவானதாமே, அப்படியா? ஆம், கொங்கணர் பிரானுக்கென்றும் ஒரு தனி சிலை சித்தர் மண்டபத்தில் என் முப்பாட்டனால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மற்ற சிலைகளைப் போல் இல்லை அது. என்றால் அது எப்படி இருக்கும்? வா, காட்டுகின்றேன். செங்கல்வராயன் அவளை சித்தர் மண்டபத்திற்கு கூட்டிச் சென்று 18 சித்தர்களின் சிலையை காட்டியதோடு அவர்களுக்கு நடுவில் 8 பஸ்பலிங்க சிலைகள் இருக்க அதன் முன் தரையில் விழுந்து வணங்கியபடி இருப்பது போல் கொங்கணருடைய சிலை செதுக்கப்பட்டிருப்பதை அவளுக்கு காட்டினார். இது என்ன விந்தை, இப்படியும் ஒரு சிலையா? ஆம், இங்கே கொங்கணர் சித்தர் புருஷரோடு ஒன்றாக நினைத்து சிவபெருமானை எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கின்றார். அதன் பொருட்டும் அவர் விருப்பப்படியே இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சித்தபுருஷர்கள் காலத்தை வென்றவர்கள் என்று கூறுவதெல்லாம் உண்மையா? ஆம், அவர்கள் ஸ்தூல உடல் சமாதியாக ஆனாலும் சூட்சும உடல் நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதாக என் தந்தை கூறுவார். கொங்கணரும் இப்போதும் அப்படித்தான் சூட்சும உருவத்தில் உள்ளார் என்று கூறுவார். லட்சுமி உடைய அடிப்படை கேள்வி கேட்பாள் என்று செங்கல்வராயன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பொழுது ஆலய குளத்தில் நீராடிய நிலையில் உடல் முழுக்க பஸ்ப பூச்சுடன் நந்திமுனி சித்தரின் வழியில் ஆலய சித்த புருஷராக அப்போது இருந்த நாதமுனி சித்தர் கை நிறைய செண்பக மலர்களுடன் அங்கு வந்தார். இருவரையும் புன்னகையுடன் பார்த்தபடியே லிங்கத்திற்கும் கொங்கண சித்தரின் திருமேனிக்கும் மலர் தூவி வழிபட்டுவிட்டு இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். உடையாள், இவரே கோவில் சித்தர் என எல்லோராலும் அழைக்கப்படும் நாதமுனி சித்தர். நமக்கெல்லாம் இப்போது இவர்தான் வழிகாட்டி என்று செங்கல்வராயன் லட்சுமி உடையாளுக்கு நாதமுனி சித்தரை அறிமுகம் செய்து வைத்தான். உடையாளும் அவரை பணிந்து வணங்கினாள். அப்படியே, சித்தரே, தாங்கள் இந்த கல் நந்தி உயிர்த்தெழுந்து நின்றதை பார்த்திருக்கின்றீர்களா என்று ஒரு கேள்வியையும் கேட்டாள். பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்காதே, தரிசித்திருக்கிறீர்களா என்று கேள். நாங்கள் கோவில் சித்தனாக ஆவதே அப்படி தரிசிக்கும் போது தானம்மா என்றார் நாதமுனி சித்தர். அந்த பறவையை லக்ஷ்மணனும் பார்த்து விட்டார். உடனேயே பைக்கை தேக்கி நிறுத்தியவர் பறவையை உற்று பார்த்தார். கண்ணப்பனும் அதை கவனித்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? அந்த பறவையை பார்த்தீங்களா கண்ணப்பன்? அதுக்கு என்ன சார், இதை நான் கோவிலில் ஒரு தடவை பார்த்தேன், இப்போ இங்கே பார்க்குறேன். பறவைன்னா எல்லா இடத்துலையும் தானே சார் இருக்கும். நல்லா பாருங்க, இந்த பறவை இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, என் வாழ்நாள்லேயே நான் இதுக்கு முந்தி பார்த்ததில்லை. இது காக்கா குருவி மாதிரி கிடையாது கண்ணப்பன். ஆமாம் சார், கொஞ்சம் புதுசாக தான் தெரியுது. பக்கத்திலே இருக்கிற வேடங்காடோட ஒரு வேடந்தாங்கல் மாதிரி தானே சார். இப்பெல்லாம் கிளைமேட்டும் ரொம்ப கெட்டு போய் ஓசோனில் ஓட்டையே விழுந்ததால் எல்லாமே மாறிக்கிட்டு வருதில்ல, அதனால் இது ஏதாவது வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்கலாம். அப்படியா சொல்கிறீங்க? வேறு எப்படி சார் சொல்கிறது? இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? இந்த கிணத்தடியிலே பார்த்தது கும்பிட்டாரு அந்த திரவிய பாண்டியன். லக்ஷ்மணன் கும்பிட்டாரு என்று சொன்ன நொடியில் கண்ணப்பனின் முகம் மழுக்கென்று மாறியது. அந்த பறவையும் சிலீர் என்று எகிரி பறக்கத் தொடங்கியது. கண்ணப்பனிடம் அதன் பின் பேச்சே இல்லை. பைக்கும் என்ஜின் சப்தத்துடன் நியூட்ரலில் இருந்தது. அதன் கிக் 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 மட்டும்தான் இருவரிடையே துல்லியமாக ஒலித்தது. எனவே கும்பிட்டாருன்னு சொன்ன உடனே டர்ராயிட்டிரு. அப்போ நிச்சயம் ஏதோ அர்த்தம் இருக்குது சார். என்ன அர்த்தம்? கருடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கன்னத்தில் போட்டுக்குவாங்க, கேள்விப்பட்டிருக்க. இது என்ன ஜாதி பறவைன்னே தெரியலையே. எனக்கும் தெரியல சார், அவர்கிட்டயே கேட்போமே. அவர் வரும்பொழுது பார்த்த மனுஷன் இப்போ இங்கே இல்லை. அதுலேயும் சித்தர் சாமியை பார்த்ததுக்கப்புறம் தலைகீழாக மாறிட்டார். படிக்கத்தானே போறீரு என்றபடியே நியூட்ரலை விலக்கி முதல் கியருக்கு மாறினார். கண்ணப்பனும் பின்னால் ஏறி அமர்ந்து கொள்ள பைக் செருமலோடு கிளம்பியது. ஐயனார் கரட்டின் அடிப்பகுதி பூதத்தில் பிடித்திருந்த தலை போல காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. ஆலமரம்
ஏராளமான விழுதுகள் தரை மட்டத்துக்கு முட்டு கொடுத்தது போல் நின்றிருந்தன. அங்கும் இங்குமாக சில ஆடுகள் மேய்ந்தபடி இருக்க, வேட்டி சட்டையில் மரத்திண்டில் சாய்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் கிருஷ்ணன். அங்கே ஒரு ஆட்டோவில் வள்ளிப்பொன்னுடன் பிரியாவும் பாபுவும் வந்து இறங்கினர். கிருஷ்ணன் அவர்களை ஏறிட்டான். ஆட்டோவை அனுப்பிவிட்டு அவர்கள் நெருங்கினர். சுற்றிலும் எவருமில்லை. காற்றிடமும் நல்ல குலாவல். லாட்ஜிற்கு தான் வராமல் ஐயனார் காட்டு அடிவாரத்திற்கு அவர்களை கிருஷ்ணன் வர சொன்னதன் காரணம் அப்பொழுதுதான் பிரியாவுக்கு புரிந்தது. கிருஷ்ணா, நீ சொன்ன மாதிரியே இவங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன், சரியா என்று பேச்சை ஆரம்பித்தாள் வள்ளிப்பொன். நீங்கள் பாட்டுக்கும் என்னை படம் முடித்து டிவியிலையும் போட்டு விட்டுட்டீங்க. என்னால் தெருவுக்குள்ளேயே நடக்க முடியலை. அதுதான் லாட்ஜுக்கு நீங்கள் கூப்பிட்டா கூட வரலை, தப்பாக எடுத்துக்காதீங்க என்று கிருஷ்ணன் இதமாக பேச்சு எடுத்தான். அதனால் பரவாயில்லை கிருஷ்ணன், இந்த இடமும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, சூப்பர் லொக்கேஷன் என்று பாபுவை பார்த்தாள் பிரியா. அந்த இடத்துல நான் கரெக்டில் இருந்து இறங்கி வாரையில் தான் தலையில் இடி விழுந்துச்சு. அதில் இருந்து அந்த இடத்த நினைக்கவே எனக்கு பயமாக இருக்கும். இப்போ கூட உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டினான். அதை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு அவன் அருகே ஆலமரவேர் திண்டுகளின் மேல் இருவரும் அமர்ந்தனர். பாபு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். பிரியா முன்னாலும் பாக்கெட்டை நீட்டி உனக்கு வேண்டுமா என்று கேட்டான். அவள் இப்பொழுது வேண்டாம் என்பது போல் மறுத்தாள். வள்ளிப்பெண்ணுக்கு அது நெஞ்சில் குத்தியது. ஹாத்தி, பிரியா, நீயும் சிகரெட்டு பிடிப்பியா என்று வேகமாக கேட்டாள். எப்போவாவது என்றாள் சற்று அலட்சியமாக. கரகமே, இது என்ன கூத்து? எக்ஸைட் ஆகாது. நான் ஒன்றும் இவனை மாதிரி ஸ்மோக்கர் கிடையாது. அதுக்காக இது என்னமோ ஆண் வச்சத்துக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறதும் எனக்கு பிடிக்காது. அதுதான் அப்பப்போ எப்போவாது என்று கண் சிமிட்டினாள் பிரியா. வேணாம் பிரியா, நெஞ்சுக்கோடு நாசமாக போயிடும். என் அப்பன் ஒரு பெரும் புகைக்காரன். 2 முறை கண்ணாடி நொறுங்கின மாதிரி கேட்கும். அப்பப்போ அதில் எச்சில் ரத்தமும் வரும். இதை கொண்டெல்லாம் நீ உன் வீராப்பை காட்டாதே. அக்கறையாக அதட்டி பேசினாள் வள்ளிப்பொன். கேட்டியா, இது உனக்குந்தான் பாபு என்றாள். பாபுவின் பக்கம் திரும்பி அவன் உடனே சிகரெட்டை கீழே போட்டு அணைத்தான். அவன் அப்படி செய்தது வள்ளிப்பொன்னை சற்று சந்தோஷப்படுத்தியது. அது அவள் சிரிப்பில் நன்கு தெரிந்தது. சரி, என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? கிருஷ்ணன் கேட்டான். சும்மாதான் என்று பதிலுக்கு முகத்தை அழகாக சுழித்தபடியே சொன்னாள் பிரியா. சும்மா பார்க்க என்கிட்ட என்ன இருக்குது? நானே சித்தம் குழம்பி போய் கிடக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதே கிருஷ்ணா, நீ பல பேர் சித்தத்தை தெளிவிக்கிறவன். யூ ஆர் எ வெரி கிஃப்டட் மேன் இன் நந்திபுரம். என்ன கிஃப்டோ என் சின்னாய்க்கு அது தெரியலையே. இன்றைக்கும் என் தங்கச்சிங்க குடித்த மிச்சத்தை தான் எனக்கு தந்துச்சு. அவன் தன் அடிமை பாட்டை 3 வரிகளில் சொல்லிவிட்டதாக பிரியாவுக்கு தோன்றியது. நீ அருள்வாக்கு சொல்லி சம்பாரிச்சா அது ஏன் அப்படி நடக்குது? நீ தான் முடங்கிட்டே கிடக்கிறியே என்று வள்ளிப்பொன் குறுக்கில் நுழைந்தாள். என்ன பெரிய அருள்வாக்கு? அது என்ன என் கையிலேயே இருக்குது நான் நினச்ச மாத்திரத்தில் சொல்கிறதுக்கு? பாரு பிரியா, இப்படித்தான் சொல்கிறான். நீ என்னன்னா இஎஸ்பி டிஎஸ்பின்னு என்னத்தையோ சொல்லுதே. இவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது? வள்ளி, நீ கொஞ்சம் அடக்கமாக இரு. கிருஷ்ணன் ஒன்றும் சாமியெல்லாம் இல்லை. அவனுக்கு ஒரு அதிசய சக்தி அந்த இடியினால் ஏற்பட்டிருக்கு. அவன் மூளைக்கு நடக்க போகிற காட்சியாவை பார்க்குற ஒரு சக்தியால் அது உண்டாகி இருக்கு. இவன் மாதிரி கேரக்டர்கள் பலர் உலகத்தில் இருக்காங்க. இவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். இவங்களை விஞ்ஞானப்படி புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். இவங்களெல்லாம் விதிவிலக்கான மனுஷங்க. இப்போ அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒன்றை மட்டும் உறுதி, கிருஷ்ணனை சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டி இது எதனால் இப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அது அப்புறம். அதே சமயம் கிருஷ்ணன் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். பிரியா பாயிண்ட்டை பிடித்து வந்து நிறுத்தினாள். நான் இப்போ என்ன செய்யணும்? நாம் அந்த புதையல் சம்மந்தமாக பேசுவோமா? அதை பற்றி இப்போ எதுக்கு பேசணும்? முதல்ல அது உண்மையா இல்லை கட்டுக்கதையா? உண்மைனா அது எங்கே இருக்குது? அதை ஏன் யாராலையும் எடுக்க முடியல? இப்படி அதை பற்றி நாம் கொஞ்சம் அதை பேசலாமா? ஐயோ, அது நெசம். இதுவும் நானும் அது இருக்கிற ஒரு குகைக்குள்ளார போகிறோம். இது அங்கே இருக்கிற சாமி நகைகளை எல்லாம் எடுத்து தனக்கு போட்டு பார்க்குது. அப்படியே அம்மன் சாமி மாதிரியே எனக்கும் தெரிஞ்சிச்சு.
அப்படியா? அப்போ புதையல் ஒரு குகைக்குள்ளே தான் இருக்குதா? அந்த இடம் அப்படிச்சான் தெரிஞ்சிச்சு. அதோட சூழ்நிலை உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? அப்படின்னா அங்கே வேறு என்னெல்லாம் இருந்துச்சு? நகைங்க அங்கே எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை அந்த இடத்துல நகைங்க ஏதாவது பெட்டியில் இருந்ததா? இல்லை ஏதாவது பாத்திரத்தில் இருந்ததா? அது என்ன மாதிரி நகை? பெருசாக 2 மரத்தாழி அதில் இருந்துச்சு. இது ஓடிப்போய் கிரீடத்தை எடுத்து தலைக்கு மேலேயே வச்சுக்குச்சு. அப்பால் பெரிய சங்கிலியை எடுத்து கழுத்துக்களை போட்டுக்குச்சு. அப்பால் கிருஷ்ணன் தீவிரமாக யோசிக்க தொடங்கிவிட்டான். பாபு அவன் பேசத் தொடங்குமே தன் கைபேசியில் அவன் பேச்சை பதிவு செய்ய தொடங்கிவிட்டான். அப்பால் பெருசா யானை கவளை மாதிரி தங்க உருண்டைங்க ஒரு தாழியில் நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஒரு முருகன் கைவேல் ஒன்று, அதோட ஒரு அண்டாவில் நிறைய தங்க காசுங்க. வெரி குட். அப்புறம் அப்புறம் அம்புட்டு தான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார் கிருஷ்ணா. அம்புட்டு தான்னு சொல்கிறேன்ல, இதையே இப்படித்தான் உங்களுக்காக சொல்கிறேன். வள்ளிக்கிட்டே கூட நான் இப்படி சொல்லலை. பிரியா, இம்புட்டு விலாவாரியெல்லாம் அன்றைக்கி கிருஷ்ணன் என்கிட்ட சொல்லலை. சரி, இதுக்கு முந்தி கடைசியாக என்ன மனசில் தெரிஞ்சிச்சு? கடைசியான்னா நேத்திக்கு மதியம் ஒரு காட்சி என் மனசுக்குள்ளே தெரிஞ்சுது. நான் நாயக்கரை பார்க்க போகிறேன். அப்போ நம்ம நாயக்கரை விட்டு நம்ம வேடங்காட்டு சித்தர் வந்து நாயக்கர் அம்மாவுக்கு நாடி பிடிச்சு பார்க்குற மாதிரி. ஐசி, அவ்வளவுதானா? அம்புட்டு தான். அப்பால் இதுவரை வேறு எதுவும் வரவில்லை. அது சரி, எப்பெல்லாம் இப்படி வருது உனக்கு? அதெல்லாம் தெரியல. திடீர்னு தலையை வலிக்கும், வேர்த்து ஊற்றும். இப்போ எங்களுக்காக அந்த புதையல் சம்மந்தமாக ஏதாவது சொல்ல முடியுமா? பிரியா மிக பக்குவமாக அவனை உரசுவது தெரியாதபடி உரசினாள். இப்படி கேட்டால் எப்படி சொல்ல? தோணுனாதானே சொல்ல முடியும். அதுக்கு தலையை வலிக்கணுமே. அப்போ தலையை வலிச்சா சொல்லிடுவியா? கிருஷ்ணன் அப்படி கேட்டால் அடுத்த நொடி ஓங்கி ஒரு அறை விட்டான் பாபு அவனுடைய கன்னத்தில். கிருஷ்ணன் மட்டுமல்ல, அந்த வள்ளி பொண்ணே பிரியா கூட இதை எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணனுக்கு பொறி கலங்கி விட்டது. அடுத்த நொடியே தலைக்குள் ஒரு பிரளயம் ஏற்படுவது போல் ஒரு உணர்வு. தலையில் வியர்த்து காதோரம் ஓட ஆரம்பித்தது வியர்வை நதி. மனசுக்குள் ஒரு காட்சி. கீழே நிலத்தில் செல்போன் ஒன்று கிடைக்கிறது. கிருஷ்ணன் அதை பார்த்திட பிரியா குனிந்து அதை எடுத்து பார்க்கிறாள். அதற்கு மேல் காட்சி தொடராதபடி கிருஷ்ணன் மயங்கி விழுந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.